இன்றைக்கு நம்ம பார்க்க போற வசனம் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரை. 1 Corinthians chapter 1 verses 10 through 17. இந்த டெக்ஸ்டுக்கு, இந்த வேத பகுதிக்கு டாபிக் என்ன கொடுத்திருக்கிறேன் அப்படின்னா, from division to the cross, பிரிவில் இருந்து சிலுவைக்கு. இப்ப நம்ம 1வது வசனத்தை வாசிக்கலாம். தமிழ்ல உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். சமகால டிரான்ஸ்லேஷன்ல இருந்து நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. சகோதரர்களே, 1 கொரிந்தியர் 1:10. சகோதரர்களே, நீங்கள் எல்லோரும் ஒரே காரியத்தை பேசவும், பிரிவினைகள் இல்லாமல் ஒரே மனதும் ஒரே யோசனையும் உள்ளவர்களாக சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். இந்த வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். இப்ப இவங்களுக்காக நன்றி சொல்றேன், ஆண்டவருக்கு உங்களுக்காக நன்றி சொல்றேன் அப்படின்லாம் இப்ப சொல்லிட்டு ஒரு காரியத்தை சொல்லி இந்த கொரிந்து சபை மக்களை உற்சாகமுட்டுறாரு. என்ன காரியத்தை சொல்றாரு அப்படின்னா, சகோதரர்களே, நம்ம சகோதரர்களே அப்படின்னு மட்டும் நம்ம எடுத்துக்கொள்ள தேவையில்லை. சகோதரர்களே, சகோதரிகளே, ஏன்னா முழு சபைக்கும் இங்க பவுல் பேசுறாரு. சோ இயேசுவின் நாமத்துல நான் வேண்டிக் கொள்கிறேன். என்ன வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னா, புத்தி சொல்கிறேன்னு சொல்றாரு. எக்ஸோடேஷன், புத்தி சொல்றேன். என்ன அப்படின்னா, நீங்க பிரிவினைகள் எதுவுமே இல்லாம ஒரே மனசா ஒரே யோசனையா இருங்க அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் எப்படி இருக்கு அப்படின்னா, டு பி யுனைடெட் பை த சேம் மைண்ட் அண்ட் பர்பஸ். ஒரே மனது ஒரே யோசனை அப்படின்னா ஒரே பர்பஸ், ஒரே நோக்கத்தோட நீங்க இருங்க அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். பவுல் ஆண்டவருடைய நாமத்துல அவர் பேசுறாரு. ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்துல அவர் பேசுறாரு. அதனாலதான் இங்க நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதிகாரத்தோட பேசினாலும் நான் புத்தி சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, ரொம்ப சாந்தமாக தன்னுடைய தலைமையத்துவத்தை அவர் பயன்படுத்துறாரு. அதிகாரத்தோட தான் பயன்படுத்துறாரு. அதே நேரத்துல சகோதரர்களே, சகோதரிகளே அப்படின்னு சொல்லிட்டு ரிலேஷனல் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து, அதாவது உறவு சார்ந்து அவர் பேசுறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்னா, ஒரு கூட்ட மக்கள் அவங்க பிரிவினையில இருக்கும்போது, என்ன மாதிரியான பிரிவினை அப்படிங்கிறத நம்ம இப்ப சீக்கிரத்துல நம்ம பார்க்க போறோம். பிரிவினையில இருக்கும்போது அவர்களை ஒன்றுபடுத்தும் ஒரே காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர்களை ஒன்றுபடுத்தும் ஒரே காரியம் சுவிசேஷம் மட்டும்தான். சட்டங்களை போட்டோ அல்லது ஹைரார்கி, மேல இருந்து கட்டளைகள் வந்தோ நம்ம என்ன செய்ய முடியாது, அவங்களை வளைக்க முடியாது. ஸோ நம்ம பயமுறுத்தியும் வளைக்க முடியாது. ஆனா யாரெல்லாம் நான் ஆண்டவருக்கு சொந்தமா இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த பேசிஸ்ல, அந்த அடிப்படையில கீழ்ப்படுகிறாங்களோ, ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறாங்களோ, அவர்கள் என்ன செய்வாங்கன்னா ஒரே மனசோட ஒரே நோக்கத்தோட ஒன்றாக வருவார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த ஒபீடியன்ஸ் அவர் கேட்கிறார்ல, நீங்க ஒரே மனசோட இருங்க, ஒரே நோக்கத்தோட இருங்க அப்படிங்கிறத எதை வைத்து அவர் கேட்கிறார் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் நீங்க இப்படி இருங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒபீடியன்ஸ் நான் உங்களை கட்டளையிடுறதுனாலயோ உங்களை பயமுறுத்துறதுனாலயோ கிடையாது. நீங்க இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதுனால இதை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் புத்தி சொல்வதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு பல சபைகள் பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை சந்திக்கிறது. பிரிவினைகள். அப்புறம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல அப்படின்னு சொல்லும்போது, இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரோ அதை தான் நம்ம சொல்றோம் அப்படின்னு அர்த்தம். சும்மா ஏதோ ஒண்ணு இயேசு கிறிஸ்து நாமத்துல சொல்றேன், நீங்க ஏத்துக்கங்க அப்படின்னு சொல்றது இல்ல. உதாரணத்துக்கு, கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருங்கள் அப்படின்னு சொல்ற காரியம் கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருங்கள் அப்படின்னு சொல்ற காரியம், ஓ மை காட், ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படிங்கறத அது சொல்லல. அப்கோர்ஸ் நம்ம கேஷுவலா நம்ம சும்மா எதுக்கு எடுத்தாலும் அப்படி ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லணும்னு நான் அப்படி சொல்லக்கூடாதுதான். பட் ஆக்சுவலா அந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீணிலே வழங்காதிருப்பாயாக,
கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக அப்படின்றதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னா, டு நாட் மிஸ் ரெப்ரசன்ட் காட். ஆண்டவர் வந்து மிஸ் ரெப்ரசன்ட் பண்ணாதீங்க அப்படின்றது அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு காரியத்தை வந்து கடவுள் சொல்வதாக முன்வைத்தேன் என்றால், கடவுள் சொல்லாத போதும் நான் வந்து அத கடவுள் சொன்னதாக முன்வைத்தேன் என்றால், நான் என்ன பண்றேன்? கர்த்தருடைய நாமத்த வீணிலே வழங்குறேன். நான் கர்த்தருடைய நாமத்த அதிகாரமா யூஸ் பண்றேன் அப்படின்றது தான் அர்த்தம். சோ இந்த இடத்துல பவுல் வந்து கர்த்தருடைய நாமத்த வீணிலே வழங்கல. அவர் வந்து கர்த்தர் என்ன சொல்வாரோ, அத தான் அவர் சொல்றாரு. கர்த்தருடைய சித்தம் என்னவோ, அத தான் அவர் சொல்றாரு. கிறிஸ்துவின் நாமத்துல, அந்த அதிகாரத்துல நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் புத்தி சொல்றேன். என்ன அப்டின்னா, நீங்க எல்லோரும் ஒண்ணா இருங்க அப்டின்னு சொல்லிட்டு, ஒரு ஒரு பாஸ்டராக, அ ஒரு மேய்ப்பராக, அப்புறம் சகோதரராக இவர்களுக்கு புத்தி சொல்றத நாம பார்க்கிறோம். அதாவது ஒரு ஊழியக்காரர் இருக்காருன்னா, அவருடைய அத்தாரிட்டி, உறவு சார்ந்து வருவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம நீங்க லீடர்ஷிப் ஆம், புக்ஸ்லாம் நீங்க படிச்சீங்க, தியரீஸ்லாம் படிச்சீங்கன்னா தெரியும். பல்வேறு விதங்கள்ல ஒருத்தவங்க ஆளுமைய, தலைமைத்துவத்த பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு வந்து பொசிஷனல் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க. பொசிஷனல் பவர். அப்படி பவர வந்து எப்படிலாம் யூஸ் பண்றாங்க. பொசிஷனல் பவர். ஒருத்தவங்க எந்த பொசிஷன்ல இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைரக்டரா இருக்காங்க, மேனேஜரா இருக்காங்க, அல்லது பாஸ்டர் அப்படிங்கிற அந்த பொசிஷன் அப்படின்னா இருந்துச்சுன்னா, அதுல இருந்து என்ன செய்வாங்க? சிலர் யூஸ் பண்ணுவாங்க. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெர்ட் பவர். சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, அ ஒரு சாதாரண ஒரு கம்ப்யூட்டர் ரிப்பேர் பண்றவரா இருப்பாரு. ஒரு கம்பெனியுடைய சிஇஓவா இருப்பாரு. அவரு கம்ப்யூட்டர்ல ஏதோ ப்ராப்ளம் வந்திருக்கும். இவரு என்ன செய்வாரு அப்படின்னா, சார் கொஞ்சம் தள்ளுறீங்களாங்க சார்ன்னு சொல்லி அவர தள்ள வச்சுட்டு, அவரு வந்து அ எ ஒரு ஒரு 100 பேருக்கு சம்பளம் போடுறவரா இருப்பாரு. ஒரு 100,00,00,000 டர்ன் ஓவர் அவருடைய கம்பெனில இருக்கும். ஆனா, அந்த டைம்க்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கம்ப்யூட்டர் ரிப்பேர் பண்றவரு தான் அந்த இடத்துல லீடர். அவரு என்ன செய்வாரு, "கொஞ்சம் நீங்க தள்ளுங்க சார்" அப்படின்னு சொல்லிட்டு அவரு உட்காந்து, அவரு அத ரிப்பேர் பண்ணி ட்டு "சார் இப்படிலாம் பண்ணாதீங்க சார். இது மாரி பண்ணுங்க சார்" அப்படின்னு சொல்லி போருவாரு. எக்ஸ்பெர்ட் பவர். அடுத்து பார்த்தீங்கன்னா, ரிலேஷனல் பவர். ரிலேஷனல் பவர் அப்படின்னா, உறவு சார்ந்து வரும் பவர். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, பொசிஷன்லலாம் இருக்க மாட்டாங்க. ஆனா, அவங்கள சுத்தி ஒரு 4 பேர் இருப்பாங்க. அவங்க சொல்றத கேட்பாங்க. அது வந்து பொசிஷனல் பவர். ஸோ, இந்த மாரி பல்வேறு விதங்கள்ல மக்கள் வந்து தங்களுடைய பவர வந்து யூஸ் பண்றாங்க. ஆனா, இந்த இடத்துல பவுல் எப்படி யூஸ் பண்றாருன்னா, ரிலேஷனல் அ ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து, அதாவது உறவு சார்ந்து அவர் யூஸ் பண்றத பார்க்கிறோம். சகோதரர், சகோதரிகளே, இயேசுவின் நாமத்தில. அப்படின்னா இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறவர் இவருக்கும் சொந்தம், அவங்களுக்கும் சொந்தம். எல்லோருமே அவருக்குள்ள இருக்கிறாங்க. ஸோ, அவருடைய அதிகாரத்த யூஸ் பண்ணி இந்த இடத்துல சொல்றத நம்ம பார்க்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அது மட்டுமல்ல, பவுல் வந்து ஒரு நல்ல ஒரு மாதிரி ஊழியரா இருந்து என்ன செய்றாரு? சொல்றாரு. மாதிரி ஊழியரா இருந்து சொல்றாரு. ஒரு ஆளுக்கு வந்து பவர் எங்கருந்து அடுத்த அடுத்த பவர் நான் சொன்னேன். ரிலேஷனல், பொசிஷனல் அப்புறம் எக்ஸ்பெர்ட் பவர். இன்னொரு பவர் என்னன்னா கேரக்டர் பவர். இவர் வந்து ஃபெய்த்ஃபுல்லா இருந்து, ஆண்டவருக்கு ஃபெய்த்ஃபுல்லா இருந்து, உண்மையாக இருந்து, சுவிசேஷத்துக்கு உண்மையா இருந்து, அவர் என்ன செய்றாரு? புத்தி சொல்றாரு. அப்போ அவங்க கேட்டு தான் ஆக வேண்டியதா இருக்கு. முழுசா கேட்டாங்களா, கேட்கலையா அப்படிங்கிறது இன்னொரு இன்னொரு ஒரு அ காரியம். நம்ம போக, போக நம்ம பார்ப்போம். பட் அவர் வந்து தான் உண்மையாக இருந்து, அ உறவு சார்ந்து, கிறிஸ்துவுக்குள்ள இருந்து, அ கிறிஸ்துவனுடைய அதிகாரத்த உபயோகப்படுத்தி, அவர் வந்து என்ன செய்றாரு, புத்தி சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். பல வேளைகள் நம்ம வந்து மக்கள லீட் பண்ணும்போது, இதுலருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, மக்கள லீட் பண்ணும்போது நம்ம அதிகாரத்த மட்டும் நம்ம உபயோகப்படுத்த முடியாது. அதிகாரத்தோடு சேர்ந்து நம்ம அன்பையும், அ சாந்தத்தையும் நம்ம பயன்படுத்த வேண்டும். ஒரு ஒரு குச்சிய வந்து டபார்ன்னு முறிக்க நம்ம பார்த்தோம் அப்டின்னம்னா, அது உடைஞ்சு போயிரும். ஆனா மெதுவா நம்ம என்ன செய்யலாம்? வளைக்கலாம் அப்டின்றத நம்ம பார்க்குறோம். அது மட்டுமல்ல, இந்த இடத்துல வந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்டின்னு சொல்லும்போது, அவர்களும் அவர்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள தான் இருக்காங்க. அ பவுலும் வந்து கிறிஸ்துவுக்குள்ள தான் இருக்கிறாரு. நம்ம எல்லோருமே கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம் அப்டிங்கிற அந்த அடிப்படையில, நாம நம்முடைய ஐடென்டிட்டி, நம்முடைய அடையாளம் வந்து கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறத வைத்து தான் இருக்கு அப்படிங்கிற அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து கண்ணோட்டத்துல இருந்து அவர் பேசுறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அருமையானவர்களே. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய பிரச்சனைய வந்து அவர் அட்ரஸ் பண்றாரு. என்ன பிரச்சனை? பிரிவினைகள் இருக்கிறது. அவங்க மத்தியில பிரிவினைகள் இருக்கிறது. அந்த பிரிவினை வந்து அ அவங்களுடைய ஸ்டேட்டஸ காண்பிக்கிறதுனால ஸ்டேட்டஸ வந்து காண்பிக்கிறதுக்காக பிரிஞ்சிருக்காங்க. ஈகோனால, சுயத்தினால பிரிஞ்சிருக்காங்க. ஸோ, அத வந்து இன்னொரு சுயத்தினால என்ன செய்ய முடியாது. அத சால்வ் பண்ண முடியாது. முள்ள வந்து முள்ளால எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முள்ளு வந்து குத்திருச்சு அப்படின்னா வேற எதுவும்
பின் இல்ல அப்படின்னா முள்ள வைச்சே அதை எடுக்கிறது தான். அதுக்காக நம்ம தீமைக்கு தீமை செய்யணும் அப்படிங்கிற அந்த அர்த்தத்துல அது கிடையாது. ஸோ சில வேளைல தீமை இருந்தாலும் நம்ம நன்மை செய்ய வேண்டியதா இருக்கு. சிலர் வந்து சுயத்தினால நமக்கு எதிர்த்து நின்னாலும் அவங்கள வந்து நம்ம சாந்தமாக தான் அணுக வேண்டியது இருக்கு அப்படிங்கிறத நாம இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். ரைட், நம்ம கொஸ்டின்ஸ்க்கு நம்ம அப்புறமேட்டு வரலாம். அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஆம் 11வது மற்றும் 12வது வசனத்த நம்ம வாசிக்கலாம். 11, 12ல ஏனென்றால் நான் உங்களுக்கு புத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏனென்றால் என் சகோதரர்களே, மறுபடியும் சகோதர சகோதரிகளே அப்படிங்கிற அர்த்தத்துல தான். அதாவது சபையில உள்ள எல்லா மக்களையும் பார்த்து தான் அவர் சொல்றாரு. ஏனென்றால் என் சகோதரர்களே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலேவேயாளின் குலோ குலேவேயாளின் குடும்பத்தாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. வாக்குவாதங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. குவாரல்ஸ், அதாவது வாக்குவாதங்கள் அப்படின்னா டயலாக்ஸ் கிடையாது. அதாவது வாங்க நம்ம உட்கார்ந்து பேசலாம். நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க. நான் என்ன சொல்லுங்க நம்ம பேசலாம். அப்படின்ற அந்த மாரியான ஒரு சுமூகமான ஒரு உரையாடல்லாம் கிடையாது. இது வந்து வாக்குவாதம் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அல்லது ஆம், இது நம்ம வந்து நெறைய பேர் ஆயிட்டோம். இடம் வந்து சின்னதா இருக்கு. அப்ப நம்ம பிரியலாம் அப்படிங்கிற மாரியான ஒரு சுமூகமான பிரிவு அதுவும் கிடையாது. இது வந்து வாக்குவாதத்தினால வந்த ஒரு பிரிவு. என்ன மாரியான வாக்குவாதம் அப்படின்னு பார்த்தோம்னா, 12வது வசனத்துல, உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், பேதுரு கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால், நான் இப்படி சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. நான் ஏன் இப்படி சொல்றேன்? நீங்க வாக்குவாதத்தினால பிரிஞ்சிருக்கீங்க. அத வந்து குலோவேயாளுடைய குடும்பத்தார் வந்து எனக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால எனக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மக்கள்ட்ட கொரிந்து மக்கள்ட்ட அவர் சொல்றாரு. சொல்லிட்டு அவர் சொல்றாரு, "இதனால தான் நான் சொல்றேன். நீங்க இப்படி பிரிஞ்சிருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு சொல்றேன்." அப்படின்னு அவர் சொல்றாரு. அன்றைக்கு கொரிந்து சபையில மக்கள் வந்து தலைவர்களை எதுக்கு பயன்படுத்தினாங்க அப்படின்னா, தங்களுடைய ஆவிக்குரிய அந்தஸ்தினுடைய அடையாளமாக பயன்படுத்தினார்கள். They used leaders as the spiritual identity, spiritual status identity. அது மட்டும் அல்ல, ஃபார் ஸ்பிரிச்சுவல் போஸ்டிங். தாங்க வந்து பெருமையாக, ஆவிக்குரிய பெருமையோடு பேசுவதற்காக அவர்கள் அது மாரி யூஸ் பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ இது நிச்சயமாக நிராகரிக்க வேண்டிய ஒரு காரியம். நம்ம எல்லோருக்குமே ஐடென்டிட்டி குடுக்கிறது, நம்ம எல்லோருக்குமே ஆம் அடையாளத்த குடுக்கிறது யார் அப்படின்னா கிறிஸ்து தான். வேற எந்த மனுஷனும் இல்ல. எந்த ஸ்தாபனமோ, சபையோ, எந்த நெட்வொர்க்கோ எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல இவங்களுடைய ஸ்லோகன் என்ன அப்படின்னா, இவங்களுடைய அ ஸ்லோகன் நம்ம எல்லாம் ஸ்லோகன் இந்த அரசியல்வாதிகள்லாம் ஸ்லோகன் போடுறாங்கல்ல, அதுபோல இவங்களுடைய ஸ்லோகன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, "நான் பவுலுக்கு சொந்தமானவன். நான் வந்து அப்போலோவுக்கு சொந்தமானவன், கேபாவுக்கு சொந்தமானவன்." இதுல பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவையும் சேர்த்துக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவன் சொல்லிட்டு. இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவங்க, இயேசு கிறிஸ்துவ பின்பற்றினாவே போதும். இயேசு கிறிஸ்துவையும் இவர்களுக்கு சமமாக வைத்து விட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்பன்னா என்ன புரியுது அப்படின்னா, சுவிசேஷத்தினுடைய மகிமை, சுவிசேஷத்தினுடைய சாராம்சம், அப்புறம் சுவிசேஷத்தினுடைய வல்லமை, பலம், பவர் இது எல்லாமே அவங்களுக்கு வந்து தெரியாம இருக்கு. ஒருவேள அவங்க வந்து சரியான விதத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். இப்ப அத புரிஞ்சு அவர்கள் கிறிஸ்தவர்களாக வாழவில்லை, விசுவாசிகளாக இல்ல அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல பவுல் வந்து இந்த தலைவர்கள குற்றம் சாட்டல. அப்போலோவையோ, அல்லது கேபாவையோ, அல்லது தன்னையவோ அவர் குற்றம் சாட்டிக்கல. ஏன்னா, இவர்கள் யாருமே வந்து ஒரு பெர்சனாலிட்டி கல்ட்ட உருவாக்கவே இல்ல. அப்பல்லோவும் சரி, கேபாவும் சரி, பேதுருவும் சரி, பவுலும் சரி, ஒரு பெர்சனாலிட்டி கல்ட்ட வந்து உருவாக்கவே இல்ல அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப அவங்களுடைய முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி கொரிந்து பட்டணத்துல ஒவ்வொருத்தரும் ஒரு குருவ வச்சிருந்தாங்களோ, அல்லது பிலாசபர அவங்களோட தங்கள வந்து அட்டாச் பண்ணி வச்சிருந்தாங்களோ, அசோசியேட் பண்ணி வச்சிருந்தாங்களோ, அதுபோல இந்த இடத்துல இவர்கள் என்ன செய்றாங்க அப்படின்னா, உலகத்துல நடக்கிற மாரியே இங்கேயும் நாங்க பவுல், அல்ல அப்போலோ, கேபா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்றாங்க, பேச ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். இன்னைக்கும் சிலர்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, எங்களுடைய குரு வந்து இவருதான். எங்களுடைய குரு இவர்தான். எங்களுடைய குரு குரு இவர்தான் சொல்லிக்குவாங்க இல்லைங்களா? அநேகர் என்ன சொல்லுவாங்க சொல்லுவாங்க. அதாவது அதேபோல இன்னைக்கு வந்து கிறிஸ்தவத்திலயும் இந்த மாரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருக்கிறது. அதுதான் உண்ம. இவருதான் எங்க பாஸ்டர் அல்லது இவருதான் எங்க குரு, இவருதான் எங்க தலைவர் அப்படின்னு சொல்லி வைத்துக் கொள்கிற ஆட்கள் இருக்காங்க. இல்லன்னு சொல்லல. இது ரொம்ப முக்கியமானது. இதுல இன்னொரு விஷயத்த நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவுல் வந்து
இவர்கள் நாங்க வந்து பவுலுக்கு சொந்தமானவர்கள், பவுல பின்பற்றுகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, "ஓ வாவ்! சூப்பர்! சந்தோஷமா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறாமையோட சொல்லல. "ஓ! நீங்க அப்போலோவ பின்பற்றீங்களா?" அப்படின்ட்டு ஒரு ஒரு குரூப் இருக்குன்னு சொல்லி பொறாமையோட சொல்லல. தன்னை பின்பற்றுவதையும் என்ன செய்றாருன்னா, தன்னை பின்பற்றும் காரியத்தையும் அவர் வந்து இந்த இடத்துல வெறுக்கிறார். பிரிவினையை உண்டாக்கி தன்னை பின்பற்றும் காரியத்த அவர் தடை பண்ணுகிறார். அப்புறம் நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். அப்ப பவுல் சொல்லலையா? நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்ன பின்பற்றுங்கள்ன்னு சொல்லிட்டு. ஆ இதுல என்ன அப்டின்னா, கிறிஸ்துவை பின்பற்றுவது போல. நான் கிறிஸ்துவ பின்பற்றுறேன். நீங்க என்ன பின்பற்றுங்க. எதுக்கு பின்பற்றுறீங்க என்னைய பின்பற்றுகிறீர்கள் என்றால், கிறிஸ்துவை பின்பற்றுவதற்காக என்ன செய்றீங்க? நீங்க என்ன பின்பற்றுறீங்க. நாம எல்லோரும் சேர்ந்து கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம். அது ஒரு நல்ல காரியத்துக்காக அவர் சொல்றாரு. சோ இந்த இடத்துல தன்னை பிரிவினை பிரிவினை சார்ந்து சபைய வந்து டிவைட் பண்ணி பவுல பின்பற்றுவதையும் அவர் வெறுக்கிறார். அவரும் பார்த்தீங்கன்னா, ஒரு பெர்சனாலிட்டி கல்ட்ட வந்து உருவாக்கவே இல்ல அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆ நம்ம எல்லோருமே கிறிஸ்துவுக்கு மட்டும் தான் நம்ம சொந்தமா இருக்கிறோம். எந்த விதமான போட்டி குழுக்கள்லயும் இருக்கக்கூடாது. நெட்வொர்க்லயும் நம்ம இருக்க தேவையில்ல. அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல முன்வைக்கிறோம். இந்த ப்ராப்ளம் வந்து இன்னைக்கு இருக்கு. சபைகள் பல வேளைகள்ல என்ன செய்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆம் ஒருத்தவங்களுடைய ஐடென்டிட்டிய அ ஒ ஒ எப்படி இப்ப எத வச்சு அவங்க வந்து கணக்கீடு செய்றாங்க. ஒருத்தவங்களுடைய ஐடென்டிட்டி, ஒருத்தவங்களுடைய மெச்சூரிட்டி, ஒருத்தவங்களுடைய லாயல்டி இதெல்லாம் வச்சு. எத வச்சு கணக்கு போடுறாங்க அப்படின்னா, ஆம் எந்த அளவுக்கு அவங்க வந்து நாங்க வந்து அ இதுல தான் இருக்கிறோம். இதுதான் நாங்க பின்பற்றுகிறோம் அப்படின்னு சொல்றதுனால என்ன செய்றாங்க, கணக்கு போடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அ நாம எல்லோரும் இங்க ஷாሎም கம்யூனிட்டி சர்ச்ல இருக்கிறோம். அங்கத்தினர்களாக இருக்கிறோம். இது வந்து ஆண்டவர் கொடுத்த ஒரு கம்யூனிட்டி, ஒரு சமுதாயம். பட் அதுக்காக ம், நான் வந்து நீங்க வேற சர்ச்ல ஒரு நல்ல காரியம் இருக்கிறத பத்தி நீங்க சொல்லும்போது, நீங்க இந்த சபைக்கு லாயலா இல்லன்னு நெனச்சேன்னு வச்சுக்கங்களேன் தவறு. அல்லது நீங்க வேற யாரையும் பாராட்டுனீங்க, என்ன பாராட்டல அப்டின்னா, அத நான் வந்து அப்ப நீங்க என்னை நேசிக்கவே இல்ல அப்டின்னு நான் நெனச்சேன்னா அது தவறு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அதாவது நான் நான் வந்து நம்ம சபைய வச்சு ஒரு ஒரு உதாரணத்துக்கு நான் தரேன். நம்ம எல்லோருமே கிறிஸ்துவுக்குள்ள இருக்கோம். எல்லாத்த காட்டிலும் பெர்ஃபெக்ட்டானவர் யார் அப்டின்னா கிறிஸ்து தான். கிறிஸ்துவையே நெறைய பேரு என்ன செய்வாங்க, கிரிட்டிசைஸ் அன்னைக்கு பண்ணாங்க. அவரு வந்து பெர்ஃபெக்ட் ஆனவரு. அவரையே கிரிட்டிசைஸ் பண்ணாங்க அப்படின்றத பார்க்கிறோம். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து இருக்கிற அந்த பெர்சனாலிட்டி கல்ட் ஒரு ஆளை மையமாக வைத்த ஒரு மதம் அல்லது ஒரு நாட்டம், ஒரு ரசனை, அப்புறம் செலிபிரிட்டி கல்ச்சர். இன்னைக்கு வந்து எல்லாம் நெறைய பேர் என்ன செய்றாங்க, எல்லாம் தூக்கி பிளாட்ஃபார்ம்ல வச்சுடுறாங்க. பாஸ்டர்ஸ்ங்களையும், இவாஞ்சலிஸ்ட்ஸையும், ஊழியக்காரர்களையும் தூக்கி பிளாட்ஃபார்ம்ல வச்சுடுறாங்க. ஒரு பெடஸ்டல்ல வச்சுடுறாங்க. அது மாரி வைக்கவும் கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல பவுல் வந்து மிக, மிக தெளிவாக அவர்களுக்கு சொல்றாரு. நம்ம எல்லோரும் கிறிஸ்துவை சேர்ந்தவர்களாக தான் இருக்கிறோம். உங்களுக்குள்ள பிரிவினை இருக்கு. அத நான் கேள்விப்படுறேன். அதனால தான் உங்ககிட்ட நான் இத பத்தி பேசுறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய அடையாளம் கிறிஸ்துவுக்குள்ள தான் இருக்கு. ஒரு ஆளோட நம்ம சேர்றதுனால, அந்த அடையாளம் வந்து ஒரு பெரிய அடையாளமே இல்ல அப்படின்றத தான் நம்ம பார்க்கிறோம். அதேபோல நம்ம யாரோட சேர்ந்திருக்கிறோம். அதாவது அதாவது நல்ல நண்பர்கள் இருக்கணும். நல்ல ஆட்களோட நம்ம சேரணும். அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். அதாவது நான் சொல்றது இந்த பிரிவினைய வச்சு நான் சொல்றேன். நம்முடைய ஸ்டேட்டஸ் வந்து ஒரு யாரோட நம்ம அசோசியேஷன்ல இருக்கிறோம் அப்படிங்கிறது கிடையாது. ஆண்டவருக்கு கீழ்ப்படிகிறோமா அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்ல, யாரையுமே வந்து ஒரு கடவுளா மாத்திறவே கூடாது. சிலைகளாக மாற்றிவிடக் கூடாது. நம்ம வந்து அவர்கள வணங்க ஆரம்பிச்சிடக்கூடாது. நம்ம நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு உண்மையா இருக்கலாம், அவங்கள நேசிக்கலாம், பாராட்டலாம், அவங்கள்ட்ட இருக்கிற நல்ல காரியத்த நம்ம சொல்லலாம். பட் நம்ம யாரையுமே கடவுளாக மாற்றவே கூடாது அப்படிங்கிறத மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நாம யாரோடும் நம்மை கம்பேர் பண்ண தேவையில்ல. நம்மள வந்து ஒப்பிடு அ ஒப்பிட்டு பார்க்க தேவையில்ல. யாரோடையும் நம்ம போட்டியில இல்ல. ஆண்டவர் நமக்காக வச்சிருக்கிற அந்த நோக்கத்த மட்டும் நம்ம செஞ்சோம்னா போதும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஓகே ரைட். அடுத்தது நம்ம 13லிருந்து 16வது வசனம் வரை உள்ள வசனங்கள பார்க்கலாம். 13லிருந்து 16 வரைக்கும். இப்ப நீங்க நான் நான் இவருக்கு சொந்தம், அவருக்கு சொந்தம், அவர நான் பின்பற்றுகிறேன், சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. இப்ப 13வது வசனத்துல அவர் கேட்கிறாரு. கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. 13வது வசனத்துல. கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான்.
பவுலின் நாமத்தினாலயா ஞானஸ்நானம் பெற்றீர்கள் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. கிறிஸ்து வந்து ஒரு நாளும் பிரிந்திருக்கவே கூடாது. உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துல திருவிருந்த குறித்து பவுல் பேசும்போது, நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்துனுடைய கிறிஸ்துனுடைய சரீரத்த அங்கீகரிக்காம நாம இதுல பங்கு பெறக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஏன் அவர் சொல்றாரு? அவர் வந்து அந்த இடத்துல நம்மை நாமே நிதானிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கு நிதானிச்சு பார்க்க சொல்றாரு? அப்படின்னா, அன்றைக்கு இருந்த சபையில ஆ மறுபடியும் 1 கொரிந்தியர் தான் அது. சபையில பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிலர் தங்களுடைய சாப்பாட கொண்டு வந்து மற்றவங்களோட ஷேர் பண்ணாம, அவங்க மட்டும் சாப்பிட்டு திருப்தியா இருந்தாங்க. மற்றவங்களோட ஷேர் பண்ணவே இல்ல. அங்க வந்து சாப்பாடு இல்லாதவங்களும் வந்தாங்க, ஏழைகளும் வந்தாங்க. அவங்களோட ஷேர் பண்ணவே இல்ல. அப்ப அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, அவரு வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொன்னாருன்னா, நீங்க சாப்பிட்டுறீங்க. ஆனா ஒரு சிலர்லாம் பசியோட இருக்கிறாங்க. நீங்க குடிச்சிடுறீங்க. ஆனா மற்றவங்கலாம் தாகத்தோட இருக்கிறாங்க. நீங்க அவங்களோட ஷேர் பண்றதில்ல. சபைய அதாவது இயேசுனுடைய சரீரத்த வந்து அங்கீகரிக்கணும் அப்படின்னா, நாம எல்லோரும் இயேசுவின் சரீரத்தில அங்கங்களாக இருக்கிறோம். நாம ஒருத்தவங்க நம்ம கேர் பண்ணிக்கணும். ஒருத்தவங்க நம்ம பராமரிக்கணும். உங்களுக்கு நீங்க மற்றவங்களோட ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா சாப்பிடணும் அப்படின்னா, வயிறார நல்லா சாப்பிடணும் அப்படின்னா, நீங்க என்ன செய்யுங்க வீட்ல போய் சாப்பிடுங்க. அப்படின்னு அவரு சொல்றாரு. ஆனா இங்க இருக்கும்போது எல்லாருக்கும் கிடைச்சிருச்சா அப்படின்னு பார்க்கணும் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்த வந்து நம்ம ஒரு நாளும் பிரிவினைக்கு உட்படுத்தவே கூடாது. அங்க வந்து பாகுபாடு வரவே கூடாது. அப்படிங்கிறதுல அவர் கவனமாக இருக்கிறாரு. அதே போல தான் இந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் இயேசு கிறிஸ்து என்ன செய்றாரு? பிரிஞ்சிருக்கிறாரா? இயேசு கிறிஸ்து வந்து அ இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் பிரிஞ்சிருக்குதா? அப்படிங்கிற அர்த்தத்துல தான் கேட்கிறார். இயேசு கிறிஸ்து பிரிஞ்சு இருக்கல. அதனால இயேசு கிறிஸ்துவுடைய சரீரமும் பிரிந்து இருக்கக்கூடாது. சபையிலும் எந்த பிரிவினையும் இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்றாரு. இப்ப யாரு முக்கியம் அப்படின்றதுக்கு அவரு சொல்ற காரியம் என்னன்னா, யாரு உங்களுக்காக மரித்தாரோ, சிலுவையில அறையப்பட்டாரோ, அவரு தான் முக்கியம். பல வேளைகள்ல இன்னைக்கு நான் பார்க்கிறேன். மக்கள் வந்து கிறிஸ்தவர்கள் ப ஒரு ஊழியக்காரனுக்காக சாகுறதுக்கு கூட ரெடியா இருக்காங்க. அவரு தப்பு பண்ணியிருந்தாலும் கூட, அவருக்காக அ சப்போர்ட் பண்ணி பேசுறது, ஆ தப்பு அப்படின்னு நேரடியா தெரிஞ்சாலும் கூட, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த உலகத்துல யாரு தான் தப்பு செய்யாம இருக்காங்க அப்படின்னு பேசுறது. யாரையும் வந்து நம்ம அவ்வளவுதான் ஒருத்தவங்க தப்பு பண்ணாங்கன்னா, ஒரு பாவம் செஞ்சாங்கன்னா, அவ்வளவுதான் ஊழியம் முடிஞ்சு போச்சு. அதோட எல்லாம் கதை முடிஞ்சுச்சு அப்படின்னு நம்ம சொல்லல. மனம் திரும்பி வரும்போது ஆண்டவர் மறுபடியும் எடுத்து பயன்படுத்த முடியும். முன்னாடி பயன்படுத்தினத விட அதிகமாக பயன்படுத்த முடியும். அது ஆண்டவர் செய்வார். நம்ம தவறுனா தவறுன்னு தான் சொல்லி ஆகணும். ஆனா, அப்பயும் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுற ஆட்கள், என்ன வந்தாலும் சரி, நம்ம விட்டுக் குடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ற ஆட்கள் இருக்கிறாங்க. நியாயப்படுத்தி பேசுறவங்க இருக்காங்க. ஆனா, எல்லாத்த காட்டிலும் பெரியவர் யாருன்னா, ஒரு ஊழியக்காரன காட்டிலும், ஒரு விசுவாச காட்டிலும், ஒரு சபை தலைவர் அல்லது ஒரு கிறிஸ்தவ தலைவரை காட்டிலும் பெரியவர் யார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, "பவுலின் நாமத்தினாலயா ஞானஸ்நானம் பெற்றீர்கள்?" யார் நாமத்தில? நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அங்க வந்து இயேசுவின் நாமத்தில ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டார்கள் அப்படின்னு இருக்கு. இயேசுவின் நாமத்தில. இயேசுவின் அப்படின்ற அந்த இயேசுவின்னு இருக்கு இல்லீங்களா? இயேசுவின் அப்படின்ற அந்த அ அந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆங்கிலத்தில இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு இருக்கு. இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஆக்சுவலா அந்த வார்த்தைய வந்து அப்படிங்கிற அந்த கிரேக்க பதத்த வந்து இன்டோன்னு கூட நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணலாம். இன்டோ த நேம் ஆஃப் ஜீசஸ். ஒரு சிலர் வந்து இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் அப்படின்ட்டு அவங்க ஒரு சிலர் என்ன செய்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசுவின் நாமத்தில தான் நம்ம ஞானஸ்நானம் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அ பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில ஞானஸ்நானம் எடுத்திருந்தா கூட, மறுபடியும் என்ன செய்றாங்க, இயேசுவின் நாமத்தில ஞானஸ்நானம் குடுக்குன்னு சொல்லிட்டு சிலர் குடுத்துடுறாங்க. அந்த மாரி சபைகள் இருக்காங்க. ஜீசஸ் ஒன்லி அப்படிங்கிற சபைகள்லாம் இருக்கு. அந்த இடத்துல அந்த அர்த்தம் இல்ல. அங்க வந்து இயேசுவின் நாமத்தில அப்படிங்கிறது இந்த பாப்டிஸ்மல் ஃபார்முலா இருக்குல்ல, அத குறித்து இங்க சொல்லல. இயேசுவுக்குள்ள இயேசுவுக்குள்ள நம்ம எல்லோரும் இயேசுவுக்குள்ள ஒன்றாக வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது தான் அ நாம அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம அ யாருடைய நாமத்தில ஞானஸ்நானம் எடுத்தீங்க? யாருக்குள்ள ஞானஸ்நானம் எடுத்தீங்க? வேர் யூ பேப்டைஸ்ட் இன்டோ த நேம் ஆஃப் பால்? பவுலுக்குள்ள நீங்க ஞானஸ்நானம் எடுத்தீங்களா? நீங்க ஞானஸ்நானம் எடுத்தபோது பவுலோட இணைஞ்சீங்களா? இயேசுவோட இணைஞ்சீங்களா? டிட் யூ கம் இன்டோ யூனியன் வித் கிரைஸ்ட் ஆர் இன்டோ யூனியன் வித் பால்? அதான் அவர் கேட்கிறார். நீங்க யாரோட வந்து ஐக்கியப்பட்டீங்க அப்படின்னு கேட்கிறாரு.
இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். நம்ம வந்து பேப்டிசம் எடுக்கும்போது, நம்ம என்னத்த சொல்றோம் அப்டின்னா, கிறிஸ்துவோட மரித்து, அடக்கம் பண்ணப்பட்டு, கிறிஸ்துவோட உயிரோட எழும்புறோம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம ஞானஸ்நானம் எடுத்திருக்கோம். அவரோட இணைஞ்சிருக்கிறோம் அப்டிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சூப்பரான ஒரு கேள்வி கேட்கிறாரு. அப்ப பேப்டிசத்த பத்தி இங்க என்ன சொல்றாருன்னா, பேப்டிசம்ங்கிறது கிறிஸ்துவோட நம்ம இணையும் காரியத்த காண்பிக்கிறத ஒழிய, பேப்டிசம் யாரு குடுக்குறாங்களோ, அவருக்கு வந்து நம்ம லாயலா இருக்கணும் அப்டிங்கிறத காண்பிக்கல. இன்னைக்கு நான் அ ஒரு சிலது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு சர்ச்ல ஞானஸ்நானம் எடுத்திருப்பாங்க. அந்த சர்ச்ல இருந்து ட்ரான்ஸ்பர் ஆயிட்டு ஒரு 1 மணி நேரம் டிராவல் பண்ணி இன்னொரு இடத்துக்கு அ போற மாரி ஒரு இடத்துல என்ன செய்வாங்க, அவங்க ட்ரான்ஸ்பர் ஆயி போயிருப்பாங்க. ஆனா, "நான் தான ஞானஸ்நானம் குடுத்தேன் உங்களுக்கு. அப்ப இங்க தான் சபைக்கு வரணும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற ஆட்கள்லாம் இருக்காங்க. "நான் தான ஞானஸ்நானம் குடுத்தேன்." அல்லது ஒரு சில ஆட்கள், "அவரு தான் எனக்கு ஞானஸ்நானம் குடுத்தாரு. எனவே நானு எப்படியாவது டிராவல் பண்ணி கஷ்டப்பட்டாவது நான் அந்த சர்ச்சுக்கு தான் போணும்." அப்படின்னு சொல்ற ஆட்கள் இருக்காங்க. இது வந்து தவறு. அதாவது ஞானஸ்நானம் கொடுக்கிறது வந்து ஆம், இப்ப நான் ஞானஸ்நானம் குடுக்குறேன்னா, நான் வந்து ஒருத்தவங்கள கிறிஸ்துவுக்குள்ள நானு கொண்டு வரேன். ஒழிய எனக்குள்ள நான் கொண்டு வரல. அவங்க எனக்கு லாயலா இருக்கணும்னு அவசியம் இல்ல. அதாவது லாயலா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து நம்ம ஒருத்தருக்கு நம்ம யுனைட்டடா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும். ஒருத்தருக்கு நம்ம உண்மையா இருக்கணும். நம்ம ஒரு சமுதாயமா இருக்கணும், குடும்பமா இருக்கணும். நான் நான் அந்த இத நான் சொல்லல. அவங்க என்ன பின்பற்ற தேவையில்ல. என்ன வந்து கடவுளா நினைக்கவே தேவையில்ல. அவங்க வந்து இயேசுவுக்கு உண்மையா இருக்காங்களா? அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஒரு ஒரு ஹீரோ வொர்ஷிப் அ ஒரு தலைவர வந்து ஒரு நாயகனாக, கதாநாயகன போல பாவித்து, அவர வந்து வணங்கும் காரியம், அவருக்கு மரியாதை செலுத்தும் காரியம், அவருக்கு உண்மையா இருக்கும் காரியம் வந்து டெஃபினட்லி நாம வந்து ஆ தவிர்க்க வேண்டிய ஒரு காரியம். மக்கள் வந்து தவிர்க்க வேண்டிய ஒரு காரியம் என்பத நம்ம பார்க்கிறோம். அப்ப பவுல் வந்து இங்க என்ன செய்றாருன்னு கேட்டீங்கன்னா, அ "நானா உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன்" அப்படின்னு கேட்கிறாரு. "ஞானஸ்நானம் பெற்றீர்கள். என் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன் என்று ஒருவனும் சொல்லாதபடிக்கு, என்னுடைய நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன் என்று ஒருவனும் சொல்லாதபடிக்கு, நான் கிறிஸ்புவிற்கும், காயுவிற்கும் தவிர உங்களில் வேறு ஒருவனுக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. இதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஸ்தேவானுடைய குடும்பத்தினருக்கும் நான் ஞானஸ்நானம் கொடுத்ததுண்டு. இதுவும் அல்லாமல் வேறு யாருக்காவது நான் ஞானஸ்நானம் கொடுத்தேனா? இல்லையா? என்பது எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. ஆமா, அவர் யோசிக்கிறாரு. ஆமா யார் யாருக்கெல்லாம் ஞானஸ்நானம் குடுத்தேன்? அப்படின்னு சொல்லிட்டு. அங்க ரெக்கார்ட்லாம் எதுவும் இல்ல. நம்ம சர்ச்ல வச்சிருக்க மாரி ரெக்கார்ட்ஸ்லாம் அவர் வச்சிருக்கல. ரெக்கார்ட்ஸ் வைக்க வேணான்னு சொல்லல. பேப்டிசம் வந்து இம்பார்ட்டன்ட் இல்லன்னு அவர் சொல்லல. பவுல் வந்து பேப்டிசம்லாம் தேவையில்லன்னுலாம் சொல்லல. சோ, இங்க என்ன சொல்றாரு அப்டின்னா, நான் அதுக்கு வந்து ஞானஸ்நானம் எத்தன பேருக்குலாம் எல்லாம் குடுத்து நான் என்ன சொன்னேன், எல்லாரையும் தன் வசம் வச்சுக்கணும் அப்டின்ற மாரி நான் ட்ரை பண்ணவே இல்லையே. நான் எத்தன பேருக்கு ஞானஸ்நானம் குடுத்தேன்? 1, 2 பேருக்கு நான் ஞானஸ்நானம் குடுத்தேன். அப்புறம் அவர் யோசிக்கிறாரு. ஆமா கரெக்ட். ஏன்னா ஆங்கில பைபிள்ல பிராக்கெட்ஸ்ல தான் இருக்கு. ஆமா கரெக்ட். ஸ்தேவானுடைய குடும்பத்தினருக்கும் எனது ஞானஸ்நானம் குடுத்தேன். ஆமா, எனக்கு ஞாபகம் இருக்கு. அது இல்லாம நான் யாருக்கு ஞானஸ்நானம் குடுத்தேன் எனக்கு தெரியலையே! அப்டின்னு அவர் சொல்றாரு. சி ஆம் ஒரு சிலர் அ நிச்சயமா ஆண்டவர் வந்து நம்மள உபயோகப்படுத்துறாரு. நம்ம நெறைய பேருக்கு நூத்துக்கணக்கான, ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நம்ம ஞானஸ்நானம் குடுக்கலாம். பட் அத்தன பேரும் நம்மள தான் பின்பற்றணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நம்ம எல்லோருமே கிறிஸ்துவ நம்ம பின்பற்றுகிறோம். சரி. இப்ப இந்த பிரச்சனை இன்னைக்கு இருக்கா அப்படின்னா, டெஃபினட்லி இருக்கு. நெறைய பேர் என்ன செய்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்ச்சஸ் ஆஃபன் கன்ஃப்யூஸ் கிறிஸ்டியன் ஐடென்டிட்டி வித் சர்ச் மெம்பர்ஷிப், பாஸ்டர்ஸ் ஆர் மினிஸ்ட்ரி நெட்வொர்க்ஸ். இன்னைக்கு வந்து இந்த சபை மெம்பர்ஷிப் வந்து கிறிஸ்துவுல இருக்கிறதா நெனச்சுக்கிறாங்க. இல்ல. அல்லது ஒரு மினிஸ்ட்ரி நெட்வொர்க்கோட இருக்கிறது வந்து கிறிஸ்தவனா இருக்கிறதுன்னு நெனச்சுக்கிறாங்க. இல்ல. ஒரு பாஸ்டரோட அசோசியேட்டா இருக்கிறது வந்து கிறிஸ்தவனா இருக்கிறதுன்னு நெனச்சுக்கிறாங்க. இல்ல. நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இல்லாம நம்ம எந்த விதமான ஆ ஆவிக்குரிய தோற்றம் கொண்ட காரியத்துல இருந்தோம்னாலும், அது எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் அல்ல, பல வேளைகள்ல தலைவர்கள் வந்து ஆ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து கடவுள்னு சொல்லலையே ஒழிய, பல இடங்கள்ல நம்ம சர்ச்ல சொல்லல, பல இடங்கள்ல கடவுள்னு சொல்லலையே ஒழிய, அவர்கள கடவுள் ஸ்தானத்துல தான் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ இந்த இடத்துல கிறிஸ்து மட்டும் தான் அப்படின்ற விஷயத்த அவர் மிக தெளிவாக சொல்றாரு. இப்ப வந்து எத வச்சு அவர் சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளும் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவுலா உங்களுக்கு மரித்தாரு. யார் மரித்தார்? கிறிஸ்து தானே உங்களுக்காக மரித்தார் அப்படின்றத அவர் முன்வைக்கிறார். சோ சிலுவை, இயேசு கிறிஸ்துவுடைய மரணம், அடக்கம், அப்புறம் உயிர்த்தெழுதல். இதுதான் காஸ்பல். இந்த காஸ்பல வந்து மையமா வச்சு தான் நம்முடைய வாழ்க்கையே இருக்கிறது அருமையானவர்களே.
இத யாரும் பண்ணல. யார் வந்து நமக்காக மரித்தாங்க? யார் வந்து நமக்காக உயிரோடு எழும்புனாங்க? யார் நமக்காக பாடுபட்டாங்க? அப்படின்னா கிறிஸ்து மட்டும் தான். இன்னைக்கு இன்னைக்கு பரிசேயர்கள் அன்னைக்கு இருந்தது போல நெறைய சுமைகள வந்து மக்கள் மேல வச்சாங்க. ஆனா சுண்டு விரல்ல கூட அவங்க வந்து அந்த சுமைய தூக்கி விடல அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதுபோல ஊழியக்காரர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மக்கள பத்தி கேர் பண்ணாம, அவங்கள குறித்து எந்த பாரமும் இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கிறிஸ்து வந்து நமக்காக பாடுபட்டார். அத நம்ம மனசுல வச்சுக்கணும். அதனால நம்ம ஊழியக்காரங்கள தூக்கி போடணும்னு சொல்லல. நானும் ஒரு ஊழியக்காரன் தான். அ ப நீங்களும் ஒரு ஊழியக்காரர் தான். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் ஊழியக்காரர் தான். நம்ம வந்து தூக்கி போடணும் அப்படின்னு நான் சொல்லல. பட் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்த, அந்த மரியாதை கொடுக்கணும். ஆ மற்றபடி என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்து தான். இன்னைக்கு நான் ஒருத்தர்ட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் சொன்னாரு, அவரு போற சர்ச்ல வாலிபர்கள்லாம் நெறைய கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு நான் பதில் சொல்றேன். ஆ அ எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க வந்து என்கிட்ட சொல்றாங்க, நான் வந்து ஒரு சில தலைவர்கள்ட்டலாம் நான் கேள்வி கேட்டேன் அப்படின்னா, அவங்க வந்து "நீ எ அ கேள்வி கேட்கிறியா? பைபிள்ல உள்ளதே கேள்வி கேட்கிற. நீலாம் ஒரு ஆ ஆவிக்குரிய மனுஷனா?" அப்படின்னு கேட்கறாங்க. நான் வந்து அவங்க சொல்றது வந்து பைபிள்ல இல்ல அப்படின்னு சொன்னா, என்கிட்டயே நீ பைபிள பத்தி சொல்றியா? பைபிள போதிக்கிறியா? உனக்கு எத்தன வயசு? சொல்லு. இன்னும் 20 வயசு தான ஆகுது. உனக்கெல்லாம் தெரிஞ்சிருமா? எனக்கு இத்தன வருஷம் நான் வந்து ஊழியத்துல இருக்கிறேன். அப்படின்னு சொல்றாங்க. அது அது பைபிள்ல இல்ல. அத வந்து அவரு போதிக்கிறாரு. அ அப்படின்னு சொன்னாங்க. இவரு போயிட்டு உட்கார்ந்து அந்த பாஸ்டர்ட்ட பேசினாராம். விளக்கி சொன்னாராம். அதாவது இன்னைக்கு வந்து மக்கள் ஆ நம்ம பார்க்கறதுக்கு வந்து அவங்க ஒண்ணுமே தெரியாதவங்க போல இருக்காங்க. ஆக்சுவலா ஆ அ நீங்க பேசும்போதே அவர் சொன்னாராம். அந்த பாஸ்டர் சொன்னாராம். பாஸ்டர் நீங்க பேசும்போதே நம்ம வாலிபர்கள்லாம் அங்க உட்கார்ந்து மொபைல் ஃபோன்ல ChatGPTய வச்சு என்னது பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கூகுள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து வெரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் பாஸ்டர். அவங்களும் கத்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸா அவங்களுக்கு இருக்கு பாஸ்டர். அப்படின்னு அவர் சொன்னாராம். அப்பதான் அவரு புரிஞ்சுக்கிட்டாராம். ஓ! சரி, ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு. இத நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து நம்மளையும் உயர்த்தி விடக்கூடாது. நம்ம அ தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே வேளையில மற்றவங்க சொல்லும்போது நம்ம திருத்திக்கணும். நாமளும் மற்றவங்கள என்ன செய்யக்கூடாது, கடவுளுடைய ஸ்தானத்துல வைக்க தேவையில்ல. யாரையும் நம்ம வொர்ஷிப் பண்ண தேவையில்ல. அப்படிங்கிறது தான் நான் சொல்றேன். ஒருத்தவங்களுடைய ஊழியத்தினுடைய உண்மைத்துவம் தான் என்ன செய்யுதுன்னா, அவங்களுக்கு பெருமைய கொண்டு வருது. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடென்டிட்டிய கொண்டு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, அடுத்ததாக நம்ம கடைசியா பார்க்கிற விஷயம் என்னன்னா, 17வது வசனத்துல, ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை. நற்செய்தியை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாக போகாதபடிக்கு மனித ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை. அப்படின்னு அவர் சொல்றாரு. பவுல் எனக்கு அந்த அழைப்பு குடுக்கல. ஞானஸ்நானம் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த அழைப்ப அவர் குடுக்கல. அதுக்காக என்ன அனுப்பல. அப்போஸ்தலர் அப்படின்னாவே என்னது? அனுப்பப்பட்டவர்ன்னு அர்த்தம். எனக்கு அத அனுப்பல. பட் என்னென்னலாம் அவரு பண்ணாரு பார்த்தீங்கன்னா, சபைய நாட்டினார். சுவிசேஷத்த பிரசங்கம் பண்ணார். சபைய நாட்டினார். ஆ போதித்தார். அப்புறம் தலைவர்கள உருவாக்கினார். தலைவர்கள வந்து அந்த இடத்துல ஸ்தாபித்தார். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு அவரு போனாரு. அவரு மறுபடியும் ஊழியம் செஞ்சாரு. கடிதங்கள் எழுதினாரு. இன்னைக்கும் அவருடைய கடிதங்கள் வந்து நமக்கு போதனை ஆ சொத்தாக நமக்கு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இது எல்லாத்தையும் அவர் பண்ணாரு. ஆனா இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, என்ன வந்து ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு குடுக்கிறதுக்கு வந்து ஆண்டவர் அழைக்கல அப்படின்னு அவர் சொல்றத நம்ம பார்க்கிறோம். சி ஆம் ஒரு சில ஒரு சிலர்லாம் வந்து பெருமையா சொல்றத நான் பார்த்துருக்கிறேன். ஆ நான் வந்து இன்னைக்கு ஆ 100 பேருக்கு ஞானஸ்நானம் குடுத்தேன். உடம்பெல்லாம் வலிச்சிருச்சு. அவ்வளவு கஷ்டப்பட்டு 100 பேருக்கு ஞானஸ்நானம் குடுத்தேன். அப்படின்னு சொல்றத நான் கேட்டுருக்கேன். அப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, அவங்க அ அ 100 பேருக்கு ஞானஸ்நானம் குடுக்குறாங்கன்னா, அவங்க ஒரு பெரிய சபை. அவங்களுக்கு கீழ வந்து கிட்டத்தட்ட ஒரு 20, 30 பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. ஏன் ஒவ்வொரு பாஸ்டரையும் அ ஒரு 10 பேருக்கு குடுங்க அப்படின்னு சொல்லி ஞானஸ்நானம் குடுங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல? அப்படி சொன்னா எல்லாருமே ஞானஸ்நானம் குடுக்குறாங்கல்ல. அப்ப ஞானஸ்நானம் குடுக்கிறது அப்படிங்கிறது எப்படி அ அறியப்படுகிறது? எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா, ஞானஸ்நானம் குடுக்கிறதுன்றது ஒரு பெரிய ஊழியம். அதாவது ஒரு ஒரு பெரிய அதிகாரம் பொருந்திய ஒரு ஊழியமாக இருக்கு. அப்படின்ற மாரி பார்க்கப்படுகிறது, முன்வைக்கப்படுகிறது. அப்ப இதனால தான் இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரச்சனை. ஒருவேள ஞானஸ்நானம் குடுக்கிறத வச்சு கூட அவங்க என்ன செஞ்சிருக்கலாம், இந்த பிரிவினைய உண்டாக்கியிருக்கலாம். அப்போலோ, கேபா அப்படின்னு பவுல்ன்னு சொல்லிட்டு. பவுல் சொல்றாரு, "இல்ல, இல்ல இதெல்லாம் கிடையவே கிடையாது." அப்படின்னு அவர் சொல்றாரு. சொல்லிட்டு இந்த 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 ஞானஸ்நானம் கொடுக்கிறது வந்து இந்த இடத்துல சொல்றாரு. ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லைன்னு சொல்றாரு. எதுக்கு அனுப்பியிருக்காரு அப்படின்னா, நற்செய்தியை பிரசங்கம் பண்ண.
கிறிஸ்துவின் சிலுவையை வீணாக போகாதபடிக்கு மனித ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார் அப்படின்றது பார்க்கிறோம். சிலுவையை பிரசங்கிக்கும்படி. சிலுவை அப்படின்னா இயேசு கிறிஸ்துடைய மரணம் மட்டும்தான் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இயேசுடைய மரணம், அடக்கம், அப்புறமேட்டு உயிர்த்தெழுதல் எல்லாமே அதுல அடங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்னைக்கு மக்கள் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை கொண்டு அந்த செய்தி, நற்செய்தியை வந்து ஒரு ஃபூலிஷ், புத்தியீனமான ஒரு காரியம் அப்படின்னு நினைச்சாங்க. இயேசு கிறிஸ்து மரித்தாரா? கடவுள் வந்து மனுஷனா வந்து மரித்தாரா? அப்படின்னா அது வந்து ஒரு புத்தியீனமான ஒரு காரியம். ஃபூலிஷ் அப்படின்னு நினைச்சாங்க. பட் இங்க பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சுவிசேஷத்துக்கு வல்லமை இருக்கு. நற்செய்திக்கு வல்லமை இருக்கு. சிலுவைக்கு வந்து வல்லமை இருக்கு. ஆனா நீங்க இப்படி செய்யறத பார்த்தா, இந்த ஆளோட, அந்த ஆளோட அப்படின்னு நீங்க ஓடி போகும்போது, என்ன 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 பார்க்குறோம்னு கேட்டீங்கன்னா, அந்த வல்லமையே இல்லாத மாரி நீங்க மாத்திடுறீங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது க ஆ ஒரு ஒரு சுவிசேஷத்துக்கு வல்லமை வந்து அதுக்குள்ளேயே இருக்கு. அத நம்ம யாரும் வல்லமைய கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. ஆனா நம்ம இப்படி வாழ்வதின் மூலமாக அதுக்கு இருக்கிற அந்த சுவிசேஷத்துக்கு இருக்கிற வல்லமைய யாருமே பார்க்க முடியாம போயிருது. அப்படிங்கிற அந்த அர்த்தத்துல அவர் சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை. நற்செய்தியை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாக போகாதபடிக்கு. ஆங்கிலத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு சில டிரான்ஸ்லேஷன்ஸ்ல எம்ப்டியிங் த கிராஸ் ஆஃப் இட்ஸ் பவர். சிலுவைய அதனுடைய வல்லமைய வந்து நம்ம எடுத்து போடுறோம், வீணாக்குறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். நம்ம வந்து நடந்துக்கிற விஷயத்த வச்சு, கிறிஸ்துவனுடைய சிலுவையினுடைய நற்செய்தியினுடைய வல்லமைய வந்து மக்கள் பார்க்க முடியாம போயிருதா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் சொல்றாரு, "இந்த சிலுவையை குறித்து தான் நான் பிரசங்கம் பண்ண போனேன். பிரசங்கம் பண்ண அழைக்கப்பட்டிருக்கேன்." அப்படின்னு சொல்றாரு. எப்படி அழைக்கப்பட்டிருக்கேன்? எப்படி பிரசங்கம் பண்றதுக்கு அழைக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா, மனுஷனுடைய ஞானத்த வச்சு இல்ல, மனுஷனுடைய ஞானத்த வச்சு இல்ல, தேவனுடைய வல்லமையில அப்படின்னு அவர் சொல்றத பார்க்கிறோம். ஓகே. மனுஷனுடைய ஞானத்துல இன்னும் நெறைய நம்ம பார்க்க போறோம். அடுத்த அடுத்த செக்ஷன்லயும் நம்ம பார்க்க போறோம். சிலுவைய பற்றிய உபதேசம் பத்தி நம்ம பார்க்க போறோம். இங்க வந்து நான் வந்து மனுஷனுடைய ஞானத்துல பேசல அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கொரிந்து பட்டணம் வந்து நெறைய பிலோசாபிக்கல் லெக்சர்ஸ், அ தத்துவ விரிவுரைகள்லாம் வந்து பேசுற அந்த நிகழ்வுகள்லாம் நெறைய இருந்துச்சு. மக்கள் பிலாசபர்ஸோட தங்கள வந்து இணைத்து பார்த்துக் கொண்டார்கள். ஸோ இங்கே அவர் சொல்றாரு, நான் வந்து பிலாசபி பேசிக்கிட்டு, தத்துவத்த பேசிக்கிட்டு, இந்த உலகத்தினுடைய லாஜிக்க வச்சு பேசிட்டு வரல. ஏன்னா இந்த உலகத்தினுடைய லாஜிக்க வச்சு பேசுனோம்னா, எப்படி கடவுள் வந்து மனுஷனாகி மனுஷன் அ ஆகி அவர் வந்து மரித்தாரா? அவரு வந்து இறந்தாரா? ஐயோ! அது எப்படி கடவுள் அப்படி செய்ய முடியும்? அது வந்து ஒரு முட்டாள்தனம், புத்தியீனமான ஒரு காரியம் அப்படின்னு அவங்க நெனைக்கிறாங்க. அது வந்து அவங்களுடைய லாஜிக். ஆனா நம்முடைய லாஜிக், நம்ம பைபிள்ல பார்க்கிற விஷயம் என்னன்னா, கடவுள் வந்து மனுஷனானாரு. ஸோ, தேவனுடைய ஞானத்துல நான் வந்து பிரசங்கம் பண்ணேன் அப்படின்னு அவர் சொல்றத நம்ம பார்க்கிறோம். இதுலருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வேல்யூ, நம்முடைய மதிப்பீட வந்து சிலுவை தான் என்ன செய்யணும்? நிர்ணயம் பண்ணும். வேற எதுவுமே கிடையாது. அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதேபோல நம்ம யாரையும் இம்ப்ரெஸ் பண்ண தேவையே கிடையாது. நம்ம சிலுவைய பிரசங்கம் பண்ணோம்னா நம்ம போதும். நற்செய்திய வந்து இருக்கிற மாரி நம்ம பிரசங்கம் பண்ணோம்னா போதும். நம்ம வந்து அம் அத வந்து பேக்கேஜ் பண்ணலாம். அத எப்படி பேக்கேஜ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆ அத அதனுடைய ஃபார்ம் இருக்குல்ல. நான் வந்து ஆ நான் யூஸ் பண்ற உதாரணங்கள், அந்த இடத்துக்கு பொருந்திய உதாரணங்களா இருக்கலாம். நான் வந்து பாடல் வழியா சுவிசேஷம் சொல்லலாம். அல்லது ஒரு நாடகத்தின் வடிவத்தில சொல்லலாம். நான் வந்து ஃபார்மேட் எப்படி நான் சுவிசேஷம் சொல்றேன் அப்படிங்கிற அந்த மெத்தட்ஸ நானு மாத்தலாம். ஆனா மெசேஜ நான் மாத்தவே கூடாது. மாத்த முடியாது. மாத்தக்கூடாது. ஏன்னா மெசேஜ் வந்து சேம். அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ நான் யாரையும் இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நான் எதையும் செய்ய தேவையில்ல அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்ல, நம்ம வந்து சிலுவைய வந்து பிரசங்கம் பண்ணும்போது, சுவிசேஷத்த பிரசங்கம்போது ஒருவேள நம்மள ஃபூலிஷா பார்ப்பாங்க, புத்தியீனனா பார்ப்பாங்க. நம்மள வந்து பலவீனமான ஆட்களா பார்ப்பாங்க. பட் அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. கடவுள் வந்து கீழ இறங்கி அவரு தன்னையே கொடுத்தது தான் பலமான ஒரு காரியம். அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ, அப்படிப்பட்ட பலம் பொருந்திய சர்வ வல்லமை உள்ள தேவனோட தான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். சரி.